தைப்பூசம் 8ஆம் நாளான இன்று பழனியில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு செல்கின்றனர். நேற்று ஒரே நாளில் 1.5 லட்சம் பக்தர்கள் முருகனை தரிசித்த நிலையில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை புரிந்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் முகமது வழங்க கேட்கலாம். வணக்கம் ரியாஸ். தற்போது பழனியில் பக்தர்கள் குவிந்து வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அங்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வினிதா, பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தைப்பூச திருவிழா 8ஆம் திருவிழாமான இன்று பாத யாத்திரையாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் விழா நடைபெற்று வருகிறது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. இன்று தைப்பூச திருவிழாவின் 8ஆம் திருவிழாவான கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். மலை அடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் மேளதாளங்கள் முழங்க, காவடிகள் சுமந்தும், தீர்த்த குடங்கள் எடுத்தும், ஆடி பாடியும் மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் 2 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் அதிக அளவில் சாமி தரிசனம் செய்ய வந்த நிலையில் மலைக்கோவிலில் விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் நேற்று தைப்பூச திருவிழாவில் 1.5 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வந்துள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பழனிக்கு வருகை தந்துள்ள பக்தர்களுக்காக 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தைப்பூச திருவிழாவின் இறுதி திருவிழாவான பிப்ரவரி 4ஆம் தேதி தெப்ப தேரோட்டத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகமது ரியாஸ்.